கரண்ட் த்ரூ ஏபி ஈக்குவல் டு கரண்ட் த்ரூ பிசி. கரெக்டா? அப்படின்னா இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. அப்ப 6 ஓம். ஃபர்ஸ்ட் அதை தான் சிம்பிளிஃபை. ஏன் அதை சிம்பிளிஃபை பண்ண ரீசன் புரிஞ்சிருச்சா? இட் இஸ் நாட் எ ஜங்ஷன். எது? பி இஸ் நாட் எ ஜங்ஷன். அதனால ஏபிசியை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணா ஏபிசி பிகம்ஸ் 6 ஓம். அப்ப அந்த 6 ஓமுக்கு இந்த 6 ஓம் பேரலா இருக்கு. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா பேரலா இருந்தா அது என்ன ஆயிடும்? இப்போ ஒரு டயக்ராம் போடணும். என்ன பண்ணணும்? இப்ப 8 வோல்ட். இப்ப என்னது? இது 2 ஓம். இங்க வந்து என்னது? 4 ஓம். கரெக்ட் தானே? இதுல இருந்து இந்த 4 ஓம் இது வந்து ஏ. இங்க இருந்து ஒரு 7 ஓம் இருக்கு. கரெக்டா? 7 இல்ல 3 ஓம். 3 ஓம். கரெக்டா? இங்கேயும் ஒரு 3 ஓம். இங்கேயும் ஒரு 3 ஓம். பேர் எல்லாமே தேவையில்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு 6 ஓம். கரெக்டா? இதுக்கு பேரலா இன்னொரு 6 ஓம் வருது. இப்ப ரைட் தானே? ரெண்டு சர்க்யூட் ஈக்குவல் தானே? இப்ப இது ரெண்டும் பேரலா, அது ஒத்துக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணிடலாம்? திரும்ப வந்து இன்னொரு சர்க்யூட் போடணும். அது இந்த சர்க்யூட்லாம் நீங்க கடைசியா கரண்ட் கண்டுபிடிக்கும் போது யூஸ் ஆகும். 2 ஓம். இங்க எவ்வளவு? 4 ஓம். இங்க வந்து எவ்வளவு? இது வந்து 3 ஓம். இது எவ்வளவு? 3 ஓம். இதுவும் வந்து 3 ஓம். கரெக்டா? இங்க என்ன ஆச்சுன்னா 6 6ன்னா என்ன ஆயிடும்? ஆஃப் ஆஃப் த வேல்யூ. அப்ப இது எவ்வளவு? 3 ஓம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? திரும்ப வந்து இன்னொரு டயக்ராம் போடணும். ஆமா, இது அதனாலதான் இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். அடுத்து ஜங்ஷன் இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். 8 வோல்ட். எப்பப்பெல்லாம் ஜங்ஷன் இல்லையோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும். அப்ப இது என்ன ஆயிடும்? இது 4 ஓம், 2 ஓம். இது 3 3ன்னா என்ன ஆயிடும்? அது 6 ஆயிடுமா? ஆமா, கரெக்டா நாட்? இங்க வந்து 2 ஓம். இது வந்து 2 ஓம். இங்க வந்து என்ன ஆயிடும்? 6 ஓம். இங்க ஒரு 3 ஓம் ஆல்ரெடி இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 ஓம் இருக்கு. இது 6 ஓம் இருக்கு. இப்ப 3யும் 6ம் பேரலல். ஆமா, கரெக்டா? அப்ப வந்து என்ன ஆயிடும்? தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஓம். ஏன்னா 3 into 6 divided by 3 plus 6, 18/9, that is 2 ohm. அப்ப இன்னொரு டயக்ராம் போடலாம். 8 வோல்ட். இந்த டயக்ராம் எவ்வளவு முக்கியம்ன்றது இப்ப தெரியும் பாருங்க. நான் அதுக்கு தான் அதை சொன்னேன். இப்ப இது எவ்வளவு? 2 ஓம். இதுவும் 2 ஓம். அவ்வளவுதான். இப்ப 2 plus 2 என்ன ஆயிடும்? 4 ஆயிடுதான். 8 வோல்ட், 4 ஓம். இதுவும் 4 ஓம் தான். எப்படி வந்தது 4 ஓம்? 2 plus 2. அடுத்து ஒரு ஸ்டெப், ஒன் மோர் ஸ்டெப். 8 வோல்ட். இது என்ன வரும்? 2 ஓம். புரிஞ்சிருச்சு? அப்ப இதுதான் ஃபைனல் சர்க்யூட். இதுதான். எத்தனை போட்டிருக்கிறோம்? இதுதான் ஃபைனல். 1, இது 2, இது 2, இது 3, 4, 5, 6, 7வது சர்க்யூட்ல தான் என்ன சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்ப இதுல எவ்வளவு கரண்ட் வரும்? 4 ஆம்பியர். எவ்வளவு வந்துருச்சு? 4 ஆம்பியர். அப்ப இதுவும் 4 ஓம், இதுவும் 4 ஓம். டோட்டல் கரண்ட் வந்து எவ்வளவு? பேட்டரியில இருந்து வர்றது 4 ஆம்பியர். அது ரெண்டா பிரியுது. ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதுல எவ்வளவு வரும்? 2 ஆம்பியர். இதுலயும் 2 ஆம்பியர் தான். புரிஞ்சிருச்சா? இதுக்கு இங்க வாங்க. இதுலயும் 2 ஆம்பியர் தான், இதுலயும் 2 ஆம்பியர் தான். ஏன்னா சீரீஸ்ல இருக்கு. ரெண்டுலயும் சேம் கரண்ட் தானே. அந்த 4 ஆம் வந்து எப்படி பிரியுது? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல மாறுது. 4 ஓம்ன்றது சீரீஸா தானே மாறுது. அப்ப கரண்ட் அதே 2 ஆம்பியர் தான். சீரீஸ்ல கரண்ட் சேமா தானே இருக்கும். இப்ப திரும்ப இங்க வாங்க. இங்க வரும்போது இதுல வந்து 2 ஆம்பியர் போகுது. இதுல வந்து எவ்வளவு போகுது? அதே 2 ஆம்பியர் தான். அந்த 2 ஆம்பியர் இங்க ரெண்டா பிரியுது. அந்த 2 ஓம்ல 2 ஆம்பியர் தான் போகுது. ஆனா 6 and 3ல ரெண்டா பிரியுது. அதுக்கு என்ன ஃபார்முலா? அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 2 ஆம்பியர் வந்து எப்படி பிரியுதுன்னா 3 ஓம் and 6 ஓம்ல பிரியுது. இதுல எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னா, இதுல எவ்வளவு கரண்ட் போகும்னா 2 into அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். 3/9. 3/9 என்ன? 1/3. 1/3னா 2/3 போகும். இதுல எவ்வளவு கரண்ட் போகுது? 2/3 போகும். எவ்வளவு? 2/3 ஆம்பியர்.
அப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகும்னா அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் இதுல எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் 6 டிவைடட் பை 9. அப்ப என்ன வரும்? 2/3 4/3. இதுல எவ்வளவு கரண்ட் போகும்? 4/3. அந்த 4/3 நமக்கு தேவையே இல்லை நமக்கு. ஏன்னா இந்த இதுலதான் இந்த 6 ஓம் தான் என்ன ஆகுது பாருங்க. இங்க வரும்போது 3/3ன்னு ரெண்டா பிரியுது. இந்த 6 ஓம் தான் என்ன வருது? 3/3ன்னு பிரியுது. அப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகுது? 2/3 ஆம்பியர். நம்ம கரெக்டா இருந்தா இந்த 2/3 ஆம்பியர் 3 ஓம்லயும் போகுது, இந்த 3 ஓம்லயும் போகுது. இந்த 3 ஓம் எப்படி வந்ததுன்னா 2 6 பேரலா இருக்கிறது தான் இந்த 3 ஓம் நீங்க வந்தது. அப்ப 2/3 வந்து ரெண்டா பிரியுது, ஈக்குவலா பிரியுதுன்னா அப்ப இதுல 1/3 போகும். இதுலயும் எவ்வளவு போகும்? 1/3 தான் போகும். இந்த 6 ஓம்ல எவ்வளவு போகும்? 1/3 தான் போகும். அந்த 6 ஓம் தான் 4/2 இங்க பிரிஞ்சுது. அந்த 6 ஓம் தான் என்ன எப்படி பிரிஞ்சுது? 4/2 பிரிஞ்சுது. அப்போ 1/3 ஆம்பியர் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? ஏதாவது கணக்கு போட்டோமா? எழுதிக்கிட்டே வந்தோம். சொல்ல புரியுதா? இந்த ஃபைனல் கண்டுபிடிச்ச பிறகு கணக்கு கிடையாது, ஃபிகர்ல எழுதிக்கிட்டே வரும்.